என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வலிகளை கொடுத்துள்ளன. நீ உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த ஒரு வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை, முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும். குழந்தையே, என் வார்த்தைகளை நம்பு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் அப்பா அம்மாவாகிய இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கின்றேன். எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். சூழலை நம்பு. பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கவனமாகிரு. நம்பிக்கை வை. இல்லையெனில் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வராதீர்கள். யாரை நம்பியும் இங்கு நாம் பிறக்கவில்லை. நமக்கு நாம் தான் இறுதி வரை வருவோம் என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள். பிரச்சனை ஓய்ந்தது. எந்த பழக்கத்தையும் சன்னல் வழியாக தூக்கி எறிந்துவிட முடியாது. கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ மறைந்துவிடும். குழந்தையே, எந்த துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்முடன் இருந்து விடப்போவதில்லை. அழும்போது தனியாக அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. ஏனென்றால் இந்த உலகம் விசித்திரமானது. கூட்டத்தோடு அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியே சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். புரிந்து கொள்ள முடியாத உலகம். நீயாவது புரிந்து கொள். அதனால் கவலை கொள்ளாமல் பிரச்சனையை எதிர்நோக்கும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள். பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும். ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றாய். காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மறையும். நம்பிக்கையுடன் இரு. கலங்காதே. உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன. வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா? எனவே கை தூக்கி விடவே நான் உன் கரம் பற்றினேன். நானே மாற்றத்தை தருகின்றேன். நம்பி இரு. நான் வருவேன் தினமும் உனக்காக. நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும். எத்தனை பெரிய ராஜ்யமோ அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா? எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் குழந்தையே. கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே. நான் வருவேன். கவலையை நீ சுமக்காதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும். எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்து காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேன் என வருந்துகிறாயா? இன்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான். வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றாய். அந்த நாளும் வெகு தூரம் இல்லை. நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை. அழாதிரு குழந்தையே. புத்தி 1000 சொல்லு. நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும். ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று. அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது. உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும். அன்று நான் இது நாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும். உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன். யாரேனும் உன்னை அவமதித்தார்
அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள். கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. அன்பு குழந்தையே, நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா. நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றா? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா. நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும். என் நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் சாயி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு. நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். அதனால் நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு மன வலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும். கலங்காதே தங்கமே. மிகப்பெரிய தீ ஆசை, மிக கூர்மையான வாள், கோபத்தில் கூறப்படும் வார்த்தை, மிகப்பெரிய செல்வம், தர்மம். விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது. உன் அருகில் நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே. உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் செவிக்கு எட்டும்படி கூறுகின்றேன் கேள். நீ நன்றாகத்தான் இருப்பாய். அனைத்தையும் நான் மாற்றுவேன். எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவாய். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பதிகம் குழந்தையே. உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்களை பற்றி கலங்காதே. அவர்கள் உன் முன் நின்று பேசக்கூட தகுதியற்றவர்கள். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். கலங்காதே. நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். உன் மனபாரத்திற்கு நீயே காரணம். அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய்து கொள். நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகி விடுகின்றது. என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு. திரும்ப எல்லாம் கிடைக்கும். கலங்காதே. நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும். பயத்திற்கு இங்கு இடமே இல்லை. பாராட்டுக்கான, கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. வெற்றி, புகழ், கௌரவம் கிட்டும். அன்பு மலிவானது, விலை மதிப்பற்றது. தருவது தான் பெறுவதற்கு தகுதி. தந்தவருக்கும் பெற்றவருக்கும் இங்கு லாபம். உனக்கான வேலைகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா? நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் தங்கமே. காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதைவிட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ், வாழவை. உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாமே வெற்றித்தான். நிராகரிப்பு,
அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாது. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து, உன் குணம் புரிந்து, உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே. வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. வீழ்த்த 100 பேர் இருக்கட்டும், அட தாழ்த்த 1000 பேர் கூட இருக்கட்டும் தங்கமே. ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்தவே. இன்பங்கள் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விடு. உன் பாதை சீர் செய்யப்பட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே. உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது. உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வை தங்கமே. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா? உன் ஜீவனே நான் தான். என்னை சிக்கென பிடித்துக்கொள். உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார். உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும். அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன். பூரண நம்பிக்கை, பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஊழ்வினையை மாற்ற முடியும். என்னை உறுதியாக பற்றிக்கொள். வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தருள்வேன். அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. நம்பிக்கை என் மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கமே. நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே. நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம். நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு. உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. இந்த சாயி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை. ஆகையா கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றாய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். கலங்காதே. நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்றா? உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது. எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள். என்னை நம்பு. நான் நடத்தி வைக்கின்றேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும்
எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றாய். குழந்தையே, அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி. கவலைப்படாதே, அனைத்தையும் நான் மாற்றிக் காட்டுவேன். சாயப்பா, நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன். முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே, இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள் என்று. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.